ரஷ்யாவின் குரில் தீவில் பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து அதிர்ந்து குலுங்கிய வீடுகள், வணிக வளாகங்கள், பொருட்கள் தலைக்குப்புற சரிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி அச்சம். 8.8 ரிக்டர் பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்ய தீவுகள் தாக்கியது சுனாமி. பேர் இரைச்சலுடன் பொங்கி ஊருக்குள் புகுந்த பேரலைகள். ரஷ்யாவை தொடர்ந்து ஜப்பானையும் தாக்கியது சுனாமி. நாசக்கி உள்ளிட்ட துறைமுகங்களை பேரலைகள் தாக்கியதால் அச்சத்தில் உறைந்த மக்கள். ஜப்பானையும் சுனாமி தாக்கியதால் புக்குஷிமா அணு உலையில் இருந்து பணியாளர்கள் வெளியேற்றம். பேராபத்து நிகழக்கூடும் என்பதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் அவசரமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து அமெரிக்காவுக்கும் சுனாமி எச்சரிக்கை. ஹவாய் தீவு, அலாஸ்கா பகுதி மக்கள் பாதுகாப்புடனும் மன உறுதியுடனும் இருக்குமாறு அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தல். சுனாமி எச்சரிக்கையை அடுத்து அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு தூதரகம் சார்பில் அறிவுறுத்தல். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறும் அறிவுரை. இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டுக்கு பிறகு பசிபிக் பெருங்கடலை தாக்கிய பெரும் நிலநடுக்கம் 9 ரிக்டர் அளவில் தாக்கி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் இன்று மீண்டும் தாக்கம். ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்தியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை. கடலோர பகுதி மக்கள் தேவையின்றி அச்சமடைய வேண்டாம் என அறிவுறுத்தல். இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் மீட்க உடனடி நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைகளும் சாதி மோதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. மென் பொறியாளர் கவின் கொலையில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண நலம் பெற வேண்டும் என கூறிய சில நாட்களிலே ஆஸ்பத்திரியில் டேபிள் மீட்டிங் என விமர்சிப்பதா? டேபிள் முன்பு அமர்ந்துதான் மீட்டிங் போடுவார்கள் என்பது தெரியாமல் டேபிளுக்கு அடியில் மீட்டிங் போட்ட இபிஎஸ் நாக்கும் நாடகம் போடுவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கடும் விமர்சனம். மருத்துவமனையில் இருந்தபோதும் தடையின்றி தொடர்ந்து மக்கள் பணியை செய்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா புகழாரம். அம்மா இட்லி சாப்பிட்டார், கிச்சடி சாப்பிட்டார், டிவி பார்த்தார் என்றெல்லாம் திரைக்கதை எழுதி நாடகம் போட்ட உங்களின் தரம் தாழ்ந்த எண்ணங்களை உலகுக்கு பறைசாற்றாதீர்கள் என சாடல். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. தவேக தலைவர் விஜய் தலைமையில் இன்று உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக நிர்வாகிகள் கூட்டம். பனையூரில் நடைபெறும் கூட்டத்தில் மை டிவிகே என்ற செயலியை தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. பொது பிரிவினருக்கு ஆன்லைன் வழியாகவும், சிறப்பு பிரிவு 7.5% உள் இடஒதுக்கீட்டு பிரிவு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நேரடியாகவும் நடக்கிறது.
நெல்லையில் சாதி வெறியால் இளைஞர் கவினை ஆணவ கொலை செய்த சுர்ஜித்தின் பெற்றோரான எஸ்ஐ தம்பதியிடம் 3வது நாளாக விசாரணை. சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியை கைது செய்ய கோரிக்கை வலுத்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து விசாரிக்கும் போலீசார். சாதி வெறியால் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க பெற்றோர் தொடர்ந்து மறுப்பு. கவின் குடும்பத்தினரிடம் நெல்லை மாநகர போலீசார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சமாதான பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 13 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரை நிகழ்விடத்திற்கு அழைத்துச் சென்று நடித்து காட்டச் சொல்லி போலீசார் விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,25,000 கன அடியில் இருந்து வினாடிக்கு 88,000 கன அடியாக குறைந்த நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க பரிசல் சவாரி மேற்கொள்ள தொடரும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,10,500 கனஅடியாக நீடிப்பு. நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கும் நிலையில் வினாடிக்கு 70,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இன்று மாநிலங்களவையில் விவாதம். மத்திய அமைச்சர் ஜெயசங்கர் உரையுடன் நண்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியில் உருவாகியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. GSLV F-16 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ தயார் நிலையில். வங்கிகளில் உரிமம் கோரப்படாத வைப்புத் தொகை உயர்வு. மொத்தமாக 78,212 கோடி ரூபாயை கடந்தாக தகவல். மத்திய பிரதேசத்தில் 23,000 பெண்களை காணவில்லை என சட்டமன்றத்தில் அரசு அதிர்ச்சி தகவல். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 575 குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும் எழுத்துப்பூர்வ பதில். நீதித்துறை தன்னை கைவிட்டு விட்டதாக கூறி மத்திய பிரதேசத்தில் பெண் சிவில் நீதிபதி ராஜினாமா. பணியின் போது பல ஆண்டுகளாக தன்னை துன்புறுத்திய ஒருவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக அமர வைத்து அழகு பார்த்ததை ஏற்க முடியவில்லை எனவும் ஆதங்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நள்ளிரவில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதியவரை கடித்தே கொன்ற தெருநாய்க்கள். 8 தெருநாய்க்கள் சூழ்ந்து கொண்டு குதறியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடுதான் என்றாலும் 20 முதல் 25% வரி விதிக்கப்படலாம் என ட்ரம்ப் தகவல். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது இந்தியாதான் எனவும் அதிருப்தி. யுக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 10 நாட்கள் கெடு. உகந்த முடிவு எட்டப்படாவிடில் ரஷ்யா மீது மேலும் சில பொருளாதார தடைகள் விதிக்க நேரிடும் என எச்சரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடக்கம். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாட மாட்டார் என அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் அஷ்தீப் சிங் அறிமுகமாக வாய்ப்பு. பும்ரா விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தீவிர பயிற்சியில் அஷ்தீப். சர்வதேச T20 போட்டியில் பின்லாந்து பவுலர் மகேஷ் தாம்பே உலக சாதனை. எஸ்டோனியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம்.